சித்தி சொல்றத கேளு. ஒரு ஊர்ல ஒரு பூனை இருந்துச்சாம். அந்த பூனைக்கு ஒரு நரி மேல லவ் வந்துச்சாம். அந்த பூனை ஒரு நாள் அந்த நரி கிட்ட சொல்லுச்சாம். அந்த நரியும் அதுக்கு ஓகே சொல்லி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா ஒரு நாள் அந்த பூனைக்கு அந்த நரிய பத்தி தெரிய வந்துச்சாம். பொதுவா நரி புத்திசாலித்தனமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நரி இருக்கிறதுலயே வடி கட்டின முட்டாள்னு பூனை கண்டுபிடிச்சிருச்சான். ஐயோ! அப்புறம் ஒரு நாள் அந்த பூனை சரியான நேரம் பார்த்து அந்த நரி தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொன்னுடுச்சான். என்னடா சொல்லும், ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? பிடிக்கலையா? கதை சொல்றாளாம் கதை. படி, குழந்தைகிட்ட போய் கொள்ளுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. ஆர்த்தி, உனக்கு சித்தப்பா ஒரு கதை சொல்லட்டுமா? உன் சித்திய விட நான் சூப்பரா கதை சொல்லுவேன். அது வந்து ஒரு ஊர்ல ஒரு ஆமை இருந்துச்சாம். நாங்க சொன்னதையாவது ஃபுல்லா கேட்டா. ஆனா இங்க பாவைக்குட்டி, என்னடா என்ன இது? ஓ, நாளைக்கு ஸ்கூல்ல ரைட்டிங் காம்படிஷனா? ஆமா அண்ணி, ஒரு பத்திரிக்கை கம்பெனி சார்பா இந்த ஸ்டோரி காம்படிஷன் நாளைக்கு நடக்குது. செலக்ட் ஆகுற டாப் 3 கதைய அவங்களோட பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ணுவாங்களாம். பாவையும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நேம் கொடுத்திருக்கா. அதான் உங்ககிட்ட வந்து கதை கேக்குறா. ஏன் வேற யார்கிட்டயும் கேட்கவே இல்லையா? அக்காவை எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தா, ஆனா பாவைக்கு எந்த கதையுமே பிடிக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கா. சரி, நான் சொல்றேன். ஆனா இப்போ இல்ல. அம்மா இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். அதனால நான் போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஓகே செல்லம்.